டு சான்மித்ரா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் என்னென்னா ராகி லட்டு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு செய்ய நமக்கு தேவையான பொருட்கள், ஒரு டம்ளரில் நம்ம ராகி, அதுக்கப்புறம் அதே டம்ளரில் நம்ம சர்க்கரை எடுத்துக்கணும். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை பனக்கற்கண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் நெய், 4-5 ஏலக்காய், அப்புறம் முந்திரி, பாதாம், பிஸ்தா பருப்பு நான் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ராகி மாவு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், வானிலையில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்க பாதாம், முந்திரி, பிஸ்தா பருப்பை லைட்டாக ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொடி பண்ணுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில். இப்போ இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டுடும். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க ராகி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறது. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே அந்த நெய்யில் கிளறி விடுங்க. ஏன்னா ராகி மாவு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் லட்டு பிடிக்கும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ராகி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் ராகி ரொம்ப உடம்புக்கு நல்லது. கால்சியம் சத்து நிறைய இருக்குது இதில். குழந்தைங்களுக்கு அதனால தான் சத்து மாவு செஞ்சு காய்ச்சி கொடுப்பாங்க. சில பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம ராகி மாவு எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்ட ஏலக்காய், ஒரு 4-5 ஏலக்காய், இதை ரெண்டுத்தையும் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நான் ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். ஜலிச்சு எடுத்துகிட்டு அந்த மாவோடு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த ராகி மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரையும் ஏலக்காயும் மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை ஜலிச்சிட்டேன். அதை நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சமாக விட்டு அப்படியே கலந்துக்கணும். நம்ம கப்பில் வச்சுருக்கீங்களா நெய், சூடாக அப்படி அந்த சூட்டில் அது மெல்ட் ஆகிடும். மீதி இருக்குங்க, திருப்பி மீதி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கப்பில் இருக்க நெய் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கனா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட நெய் போட்டுக்கலாம். நெய் கம்மியாக வேணுன்றவங்க கொஞ்சம் கம்மியாக பண்ணுறேன். நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா இதெல்லாம் சேர்ந்து வரும். நம்ம பிடிக்கிற பதத்துக்கு வரும். நம்ம லட்டு எந்த அளவுக்கு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இறுகி வரும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு சூடாக இருக்கும் போதே லைட்டாக, ரொம்ப சூடாக பிடிச்சிடாதீங்க, லைட்டாக சூடாக இருக்கும் போதே நீங்கள் உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு, அதாவது சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க.
இப்போது இந்த ராகிகளை சின்ன சின்ன இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி வச்சுங்க. லட்டு டைப்பில் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த லட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.